அது வந்து இந்த கொடைக்கானலில் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, ஆர்மிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்குது. இந்த மதிகட்டான் சோலைனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நன்னீர் ஏரி உருவாகுது. இந்த எல்லாம் ஆபத்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோட பயனை நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த மிகப்பெரிய நன்னீர் ஏரி வந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து வாழ வைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராத்திரி என்ன நம்ம நிசப்தத்தை உணர்கிறோம், ஒரு அமானுஷ்யத்தை எப்படி உணர்வோங்கிறத இந்த பகலில் வந்து நம்மளால் உணர முடியும். இந்த மதிகட்டான் சோலைக்குள்ளே வர்றவங்க காணாமல் போயிடுவாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையான அதில் உள்ள தாவரங்கள், அதாவது மரங்களும் ஒரே அளவில் உயர்ந்து நெருக்கமாக இருக்கும். சூரிய ஒளி உள்ளுக்கு வராது. அப்போ இந்த உள்ளுக்கு நுழையிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அவங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா ஒரே அளவுள்ள ஒரே உயரத்தில் சூரிய ஒளி புக முடியாதல்ல, பகலையும் இருட்டாகக்கூடிய ஒரு மர்ம தேசம் இந்த மதிகட்டான் சோலை.